ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். விரதங்களில் அமாவாசை விரதத்திற்குன்னு தனி மகத்துவம் இருக்குது. அமாவாசை விரதத்திற்காக சமைக்க போகக்கூடிய உணவிலும் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. இது போல் காய்கறிகளையும் ஒரு சில குறிப்பிட்ட காய்கறியில் மட்டும்தான் சேர்த்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அமாவாசை காய்கறியில் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இதற்கு தனித்துவம் இருக்குது. இதற்கு புராணங்களில் கதை ஒன்றும் இருக்குது. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானதுங்கிறதையும் எதை உணர்த்துவதற்காக சொல்லப்படுது இந்த கதை அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ விரதம் இருந்தாலும் நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபடுறதுக்குரிய ஒரு நாள் அமாவாசை நாள். அமாவாசை நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படைக்கிறோம். அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்முடைய சந்ததிகளை காக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளும் விலகும். அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளில் முதல்ல நம்ம பார்த்துடலாம். வாழையடி வாழையாக நம்ம குலம் வளரணுங்கிறதுக்காக தான் வாழைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பது கண்டிப்பாக சமைக்கணும். ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தன்னுடைய வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வீட்டில் உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் 2 பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்டர் கூப்பிட்டதும் விஸ்வாமித்திரரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு எனக்கு 1008 காய்கறிகளை நீங்கள் சமைச்சு கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே வசிஷ்டர் திகைத்து போகிறாங்க. 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகள் எப்படி தேடி பிடிக்கிறது, எப்படி சமைக்கிறது அப்படின்னு குழப்பத்தோட சரின்னு தலையாட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க வசிஷ்டர் மனைவி அவங்கக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க வசிஷ்டர் மனைவி இருக்காங்க இல்லையா, அருந்ததி, அவங்க தீவிர பதிவிரதை. விஸ்வாமித்திரன் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளும் நான் சமைச்சு அவங்களுக்கு நான் பணிவோடு நான் செய்கிறேன் அப்படின்னு பணிவாக பதில் கொடுக்குறாங்க. சிரார்த்தம் கொடுக்கனாலும் வந்துடுச்சு. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினவர் விஸ்வாமித்திரர். அவர் உணவு சாப்பிட வராரு. வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்குறாங்க அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகக்காய், பிரண்டை, பலாக்காய் இதையும் பரிமாறுறாங்க. சுவாமி, நான் 1008 காய்கறிகள் உங்களுக்கு பரிமாறிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவோடு விஸ்வாமித்திரரை வேண்டிக்கிறாங்க. இதை பார்த்ததும் விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. 1008 காய்கறிகளை சமைச்சு எனக்கு பரிமாறணும்னு நான் சொன்னேன், ஆனால் நீ 4 காய்களை வச்சுட்டு 1008 காய் நான் பரிமாறிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு. எல்லாத்தையும் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக அருந்ததி பதில் சொல்கிறாங்க. சுவாமி, நீங்கள் அறியாதது எதுவும் இல்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோவப்படலாமா? காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவள்ளி சத்திரயம் பனச சத்தரம் புரோக்தம் ஸ்ராக்த காலே விதியேதே என சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கு சமம், பிரண்டை 300 காய்களுக்கு சமம், பலாக்காய் 600 காய்களுக்கு சமம். இது எல்லாமே 1000 ஆயிடுச்சு. அதோட நான் 8 வாழைக்காய்களை வச்சுருக்கேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பரிமாறிட்டேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக சாந்தமாக சொல்கிறாங்க அருந்ததி. இதை கேட்டதுமே விஸ்வாமித்திரருக்கு கோபம் குறைஞ்சது, ரொம்ப சாந்தமாயிட்டார். அருந்ததியோட புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் அவங்களோட குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரரும் போயிடுறாரு. சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டதோட காரணமாக தான் உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கியமான இடம் வகுக்குது. அமாவாசை உணவில் கட்டாயம் சில உணவுகளை நம்ம தவிர்க்கணும். பூண்டு, வெங்காயம் எப்பொழுதுமே எந்த ஒரு விரதம் நீங்கள் எடுத்தாலும் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அதுவும் அமாவாசை நாளில் கட்டாயம் பூண்டு வெங்காயம் சேர்க்காதீங்க. அகத்தி கீரையை தவிர வேறு எந்த கீரையும் அன்றைய நாளில் சமைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சமைக்கப்படும் முக்கியமான உணவு சாம்பார். அதை துவரம்பருப்பு கொண்டு வைக்காமல் பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் வைக்கலாம்.
வாழைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், பாகக்காய், அவரைக்காய், சேப்பக்கிழங்கு, கொத்தரங்காய், பிரண்டை, புடலங்காய், சக்கரவள்ளி, சேனைக்கிழங்கு, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, மா இஞ்சி, உளுந்து வடை, வெங்காயம் சேர்க்காம சாதம், சாம்பார், ரசம், பாயசம், இதோட இளநீர். இந்த அனைத்து காய்களையும் நம்ம இது எல்லாமே சமைக்கணும் அவசியம் இல்லை. இதில் ஏதாவது உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்ததை நீங்கள் சமைக்கலாம். காய்கறிகளில் அவங்களுக்கு பிடித்த காய்களில் சேர்க்கலாம். ஆனால் இளநீரை மட்டும் கட்டாயமாக வைங்க. இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய முன்னோர்களை சாந்தப்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறலாம். இந்த வழிபாட்டில் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மனநிறைவோடு செய்யணும். அப்படி சமைக்கும் இந்த சாப்பாட்டை யாராவது ஒருத்தரையாவது வீட்டிற்கு அழைத்து நம்ம சாப்பாடு போடணும். இல்லைன்னா யாருக்கா தானமாக உணவு வாங்கி கொடுத்தாலும் சரிங்க. இந்த இரண்டையும் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோரே அவர்கள் மூலமாக வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போனதா நம்மளை சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால் கட்டாயம் அமாவாசை படையலில் நல்ல முறையில் சமைச்சு இலைநிரப்ப படையலிட்டு முன்னோர்களின் அருளையும் ஆசையும் பெற்று இன்பமுற வாழ வழி தேடி நம்ம கொள்ளலாம். வருடத்தில் எந்த நாட்களில் அமாவாசை வழிபாடு தவறினாலும் சரிங்க, தை அமாவாசையில் கட்டாயம் தவறக்கூடாது. நம்ம படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடும் நம்ம கட்டாயம் வைக்கணும். கடன்களையே பெரிய கடன் பித்திருக்கடன் தான். நம்முடைய பித்திருக்கடனை தீர்க்காமல் நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும், எத்தனை கோவில்களும் போனாலும், எத்தனை தான தர்மம் செய்தாலும் எதுவுமே நமக்கு பலன் தராது. இவ்வளோ நம்முடைய குலதெய்வமே கூட நமக்கு அருள் புரியணும் அப்படின்னா பித்திருக்களோட அருள் இருந்தால் மட்டும்தான். அவங்க தலையாய கடமையை இந்த பித்திருக்கடனை தீர்க்க வழிபாடு முறை தான் இந்த அமாவாசை வழிபாடு. கட்டாயம் வருகிற புதன்கிழமை அன்று 29/1/2025 வருகிற புதன்கிழமை அன்று நீங்கள் கட்டாயம் பித்திருக்களுக்கு, அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்து படையலிட்டு அவங்களுக்கு மனசார நீங்கள் இந்த படையலை இடுங்க. கட்டாயம் உங்களுடைய படையலில் இளநீர் வைக்க மறக்காதீங்க. அதே மாதிரி ஒரு டம்ளர் துளசி தீர்த்தமும் வைக்க மறக்காதீங்க. இது எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு யாராவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. தானமாக யாராவது ஒருத்தருக்காவது அவங்க வயிறார சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே கட்டாயம் நமக்கு பித்திருக்களோட, அதாவது நம்முடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கும். இதனால் 16 வகை செல்வங்களும் நம் வீட்டிற்கு வந்து சேரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. நன்றி.